இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் ரேஷனில் அரிசி வழங்குவது தொடர்பாக நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. புதுவை அரிசி ஆலை உரிமையாளர்கள் தங்களுக்கு அரசு வழங்க வேண்டிய 14.5 கோடி பாக்கி தொகையை வழங்கினால் மட்டுமே அரிசி வழங்குவோம் என விடாப்பிடியாக உள்ள நிலையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் துணை இயக்குநர் கணேசன் மற்றும் துறை அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அரிசி ஆலைகளில் எப்போது உற்பத்தி துவங்கும் என்றும் தற்போது எந்த ஆலைகளால் அரசுக்கு அரிசி வழங்க வேண்டும் என்று இயக்குநர் வினவியதற்கு ஆலை உரிமையாளர்கள் அரசு பாக்கி தொகையை முழுமையாக கொடுத்தால்தான் மில்லை சீரமைத்து இயக்க முடியும் என்றும் மேலும் ஊக்கத்தொகையாக கிலோவிற்கு 3 ரூபாய் 16 காசுகள் வழங்கினால்தான் ஒற்றை அவியல் அரிசி வழங்குவதாகவும் இல்லை என்றால் இரட்டை அவியல் அரிசிதான் வழங்குவோம் என்று விடாப்பிடியாக கூறினர். இதனை கேட்ட இயக்குநர் தற்போது 4 கோடிக்கான காசோலை வழங்குவதாக கூறியும் உடன்பாடு ஏற்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. புதுவை திருக்காஞ்சி மற்றும் ஒதியம்பட்டு மாசிமக திருவிழா கொண்டாட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தனர். புதுவை திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் மற்றும் ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் மாசிமக திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை மற்றும் தமிழக பகுதியில் இருந்து நூற்றுக்கணக்கான ஊர்களில் இருந்து சுவாமிகள் ஊர்வலமாக வந்து சங்கராபரணி ஆற்றில் கடல் தீர்த்தவாரியும் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மகத்திற்கு வந்த பக்தர்கள் தென்கரையில் கங்காதீஸ்வரரையும் வடகரையில் காசி விஸ்வநாதரையும் தரிசனம் செய்யும் வகையில் சுமார் 400 மீட்டர் நீளத்திற்கு தற்காலிக மரப்பாலம் அமைக்கப்பட்டது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டிருந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மற்றும் ஏராளமானோர் சங்கராபரணி ஆற்றில் மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தனர். பக்தர்களின் பாதுகாப்பு கருதி ரகசிய இடங்களில் போலீசார் ரகசிய கேமராக்களை பொருத்தியிருந்தனர். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் அறங்காவல் குழுவினரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வில்லியனூர் போலீசாரும் செய்திருந்தனர். விழாவினை முன்னிட்டு பக்தர்களுக்கு அரசியல் பிரமுகர்கள் பலர் அன்னதானம் வழங்கினர். பணியில் இருக்கும்போது செல்போனில் பேசக்கூடாது என்று போக்குவரத்து போலீசாருக்கு SSP ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக SSP ஸ்ரீகாந்த் கூறுகையில், புதுவையில் முக்கிய பிரச்சினையாக தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் உள்ளதாகவும் மேலும் புதுவைக்கு வரும் வெளி மாநிலத்தவர் மற்றும் வெளிநாட்டவர் கண்ணில் முதலில் தெரியும் நபர்கள் போக்குவரத்து போலீசார்தான் என்பதால் அவர்களின் பணி மிகவும் முக்கியமானது என்றும் புதுவை நகர அமைப்பு பிரெஞ்சு நாட்டை போன்று அழகாக உள்ளதால் இங்கு போக்குவரத்து பணியை மேற்கொள்வது மிகவும் பெருமையான விஷயமாகும் என்ற அவர் மேலும் போக்குவரத்து பணியில் ஈடுபடும் போலீசார் செல்போன் பேசக்கூடாது. அவசர காலத்தில் மட்டும் குறுகிய காலத்தில் பேசலாம். ஏனென்றால் செல்போன் பேசுவதால் பல்வேறு இடையூறுகள் ஏற்படும் என்றும் பணி தொடர்பாக போக்குவரத்து போலீசாருக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் தன்னிடம் தெரிவித்தால் அதனை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தாவிட்டால் தமிழகத்தைப் போல புதுவையிலும் மின்வெட்டு என்பது தவிர்க்க முடியாததாகிவிடும். புதுவைக்கு 400 மெகாவாட் மின்சாரம் தற்போது தேவையாக உள்ளது. இதில் கணிசமான மின்சாரம் தெருமின் விளக்குகளுக்காக வழங்கப்படுகிறது. மேலும் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சாரம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்துவதாலும் தொழில் வளர்ச்சியின் காரணமாகவும் மின்சாரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது.
இதனால் மின்சார தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தவும் சேமிக்கவும் நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும். அதன்படி தெருமின் விளக்குகளின் விஷயத்தில் கவனம் செலுத்தினால் பல்லாயிரக்கணக்கான யூனிட்டுகள் மின்சாரத்தை எவ்வித சிரமமும் இல்லாமல் எளிதாக சேமிக்க முடியும். தற்பொழுது கோடைக்காலம் துவங்கிவிட்ட நிலையில் அதிகாலை 5:30 மணிக்கே சூரிய வெளிச்சம் வந்துவிடுகிறது. அதுபோன்று மாலை 6:30 மணி வரை வெளிச்சம் இருக்கிறது. எனவே மாலையில் 5:30 மணிக்கு பதிலாக 6:30 மணிக்கு விளக்குகளை எரியவிடுவதன் மூலமும் காலை 6:30 மணிக்கு பதிலாக 5:30 மணிக்கே விளக்குகளை நிறுத்துவதன் மூலமும் மின்சாரத்தை சேமிக்க முடியும். அதுபோன்று பொதுமக்களும் வீடுகளில் மின்சார சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு மின்சாரத்தை சேமித்தால் மட்டுமே மின்தடையில் இருந்து புதுவை தப்பிக்க முடியும். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தாமல் வீணடித்தால் தமிழகத்தைப் போல புதுவையிலும் மின்வெட்டு என்பது தவிர்க்க முடியாதாகிவிடும் என்பதில் ஐயமில்லை. மாசிமக தீர்த்தவாரிக்கு புதுவைக்கு வந்த மயிலம், செஞ்சி, தீவனூர் சுவாமிகளுக்கு பூரணகும்ப மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவையில் நாளை நடைபெறவுள்ள மாசிமக தீர்த்தவாரி விழாவில் பங்கேற்க தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், மயிலம் சுப்பிரமணியசாமி, செஞ்சி ரங்கநாதர் ஆகிய சுவாமிகள் புதுவைக்கு வந்ததை முன்னிட்டு மாசிமக வரவேற்பு குழுவினரால் தட்டாஞ்சாவடியில் பூரணகும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதியுலா தட்டாஞ்சாவடி முக்கிய வீதிகளில் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இதனையடுத்து சுவாமிகள் இன்று இரவு சாரம் வந்தடைந்து நாளை வைத்திக்குப்பத்தில் நடைபெறும் கடல் தீர்த்தவாரியில் பங்கேற்று பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள்பாலிக்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மாசிமக விழாக்குழுவினர் செய்து வருகின்றனர். டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தின் எதிரொலியாக சிலிண்டர்களில் கேஸ் நிரப்பும் பணி முற்றிலும் பாதிக்கப்பட்டு லாரி ஓட்டுநர்கள் வேலையின்றி தவிக்கின்றனர். புதுவை வில்லியனூர் அருகே ஒதியம்பட்டு கிராமத்தில் இந்தியன் ஆயிலுக்கு சொந்தமான வீடு மற்றும் கடைகளுக்கு சப்ளை செய்யும் கேஸ் சிலிண்டர்களுக்கு கேஸ் நிரப்பும் பிளான்ட் உள்ளது. இங்கு நாளொன்றிற்கு 9,000 சிலிண்டர்களில் கேஸ் நிரப்பப்பட்டு புதுவை, விழுப்புரம், கடலூர், திண்டிவனம் பகுதிகளுக்கு சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் தற்பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில தினங்களாக டேங்கர் லாரி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் சிலிண்டர்களில் கேஸ் நிரப்பும் பணி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு மேலும் கேஸ் நிரப்பிய சிலிண்டர்களை ஏற்றிய லாரியும் அந்தந்த பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் நிறுவன ஊழியர்கள் வேலையின்றி தவிக்கின்றனர். இதனால் லாரிகள் கேஸ் பிளான்ட் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்திய ரூபாய்க்கான அடையாள குறியீட்டுடன் புதிய 1000 ரூபாய் நோட்டுகளை விரைவில் வெளியிட இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. இந்திய ரூபாய்க்கான அடையாள குறியீட்டுடன் புதிய 1000 ரூபாய் நோட்டுகளை வெளியிட ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. இந்த புதிய நோட்டுகள் விரைவில் புழக்கத்தில் விடப்படும் என்றும் அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி 2005ஆம் ஆண்டிலிருந்து 1000 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டு வருகிறது. ஆனால் தற்போது புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகளில் 6 என்ற எழுத்து இடம்பெற்ற பகுதியில் இனி இந்திய ரூபாய்க்கான அடையாள குறியீடு இடம்பெறும் என ரிசர்வ் வங்கி செய்தி வெளியிட்டுள்ளது. புதுவை காவல் கண்காணிப்பாளர் தெய்வ சிகாமணிக்கு மாகி எஸ்பி பதவி கூடுதல் பொறுப்பாக அளிக்கப்பட்டுள்ளது. புதுவை ரூரல் எஸ்பியாக பணியாற்றிய தெய்வ சிகாமணிக்கு கடந்த 2ஆம் தேதி 10 எஸ்பிகளுக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டபோது மாகி எஸ்பியாக மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் பழைய உத்தரவில் மாற்றம் செய்யப்பட்டு ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்பியாக தெய்வ சிகாமணி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதாவது மாகி பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்ட எஸ்பி தெய்வ சிகாமணி ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவருக்கு மாகி எஸ்பி பதவி கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த கெடு நாளையுடன் முடிவடைவதால் தேர்தல் ஆணையரை நியமிக்க அரசு தீவிரமாக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. புதுவையில் கடந்த 2007ஆம் ஆண்டு மாநில தேர்தல் ஆணையராக இருந்த நாராயணா பதவிக்காலம் முடிவடைந்த பின் புதிய தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படாததால் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் 6 மாதத்திற்குள் தேர்தலை நடத்த உத்தரவிட்டது. ஆனால் அந்த காலக்கெடு முடிவடைந்த நிலையில் மேலும் 6 மாத கால அவகாசம் கேட்டு புதுவை அரசு மனு தாக்கல் செய்தது. அதனை விசாரித்த நீதிபதி 1 வாரத்திற்குள் தேர்தல் ஆணையரை நியமிக்க உத்தரவிட்டார். இந்த காலக்கெடு நாளையுடன் முடிவடைவதால் தேர்தல் ஆணையரை நியமிக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது.
அதன்படி தேர்தல் ஆணையர் பதவிக்கு முன்னாள் கலெக்டர் நாராயணா, உச்சநீதிமன்ற எட்வின் ஆகியோர் பெயரை முதல்வர் ரங்கசாமி பரிந்துரை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நாளைக்குள் தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்பதால் இன்று இரவுக்குள் தேர்தல் ஆணையர் நியமன அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. புதுவை ஏம்பலம் தொகுதியில் 94 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் ராஜவேலு பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பெட்டில் 46,23,840 ரூபாய் மதிப்பில் சமுதாய நலக்கூடத்தின் சுற்றுச்சுவர் அமைத்தல், கிருமம்பாக்கம் கிராமத்தில் 8,95,977 ரூபாய் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல், குடியிருப்பு பாளையத்தில் 17,52,114 ரூபாய் மதிப்பில் கிராம பஞ்சாயத்து அலுவலக கட்டிடம் கட்டுதல், சேலியமேடு கிராமத்தில் 17,15,761 ரூபாய் மதிப்பீட்டில் கிராம பஞ்சாயத்து அலுவலக கட்டிடம் கட்டுதல், அரங்கனூர் கிராமத்தில் 3,58,564 ரூபாய் மதிப்பில் குறுக்கு தெருக்களுக்கு பைப்லைன் அமைத்தல் என 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் ஆணையர் ரவீந்திரன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு மற்றும் ஏம்பலம் தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை திருக்காஞ்சியில் மாசி மகத்தை முன்னிட்டு திதி கொடுக்க வந்தவர் தனது குடும்பத்தினரின் கண்ணெதிரே ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுவை மடுகரையைச் சேர்ந்த 45 வயதுடைய காத்தவராயன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் மாசி மகத்தை முன்னிட்டு திதி கொடுக்க திருக்காஞ்சிக்கு சென்றார். அங்கு தனது குடும்பத்தாருடன் ஐதீக முறைப்படி திதி கொடுத்துவிட்டு தண்ணீரில் மூழ்கி நீராட சென்றபோது தண்ணீரில் விழுந்து இழுத்து சென்றதால் உயிரிழந்தார். தங்களது கண்ணெதிரே உயிரிழந்தவரை கண்டு அக்குடும்பத்தினர் அலறியதால் இச்சம்பவத்தை கண்டு அதிர்ச்சியில் இருந்த அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் அவரது உடலை மீட்க முயன்றனர். இதனிடையே தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டு சடலத்தை மீட்டனர் மற்றும் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மற்றும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திதி கொடுக்க வந்த இடத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. புதுவை பல்கலைக்கழகத்தில் மருந்தியலில் புரத மூலக்கூறுகளின் பயன்பாடு என்ற தலைப்பில் கருத்தரங்கு இயக்குநர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டு பல்கலைக்கழகத்தில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் துறை சார்பில் மருந்தியலில் புரத மூலக்கூறுகளின் பயன்பாடு என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பல்கலைக்கழக இயக்குநர் பேராசிரியர் ராமதாஸ் கலந்து கொண்டு கருத்தரங்கினை துவக்கி வைத்து பேசுகையில், நம் நாட்டில் சுகாதாரத்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டு ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு பல்வேறு நோய்கள் முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் புற்றுநோய், எய்ட்ஸ் போன்ற நோய்களை தடுக்க மருந்தினை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் நாம் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பேசினார். அதனைத் தொடர்ந்து பஞ்சாப் பல்கலைக்கழக துணைவேந்தர் ரன்பீர் சந்தர் சோப்தி பேசுகையில், நமது நாடு விவசாய நாடாக இருந்தாலும் அனைவருக்கும் 3 வேளை உணவு அளிக்க முடியவில்லை. இதனை சரி செய்யும் நடவடிக்கையில் நாம் ஈடுபட வேண்டும் என்று பேசினார். நிறைவில் துறைத் தலைவர் மதூர் வாழ்த்தி பேசிய விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். காங்கிரஸ் சாதி மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செயல்படும் மத சார்பற்ற கொள்கையை கொண்டது என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் முடிவுகள் அந்தந்த மாநிலத்தின் உள்ளார்ந்த பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டது. ஆனால் காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்கும் என்ற மாய தோற்றத்தினை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் ஏற்படுத்துவதாகவும், 2001ஆம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்தபோது 2004ஆம் ஆண்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது என்றும், மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முற்றிலும் வேறுபட்டது. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளை வைத்து சிலர் பாராளுமன்றத்தை நோக்கி பகல் கனவு காணுவதாகவும், காங்கிரஸ் சாதி மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செயல்படும் முயற்சியில் ஈடுபட்டது. ஏனென்றால் காங்கிரஸ் மத சார்பற்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்று கூறினார். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா மிகவும் எழுச்சியாக கொண்டாடப்பட்டது.
சர்வதேச 102வது மகளிர் தினம் நாடு முழுவதும் மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் திருவள்ளுவர் நகர் வார்டு சார்பாக சிறப்பான முறையில் சம்மேளன துணைத் தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான ராஜலட்சுமி தலைமையில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கல்லூரி முன்பு அனைத்து மாணவிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறும் வகையில் பெங்களூரில் இருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட ரோஜா மலர், இனிப்பு மற்றும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாய்க்கு மேல் உயர்த்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு எந்த நேரமும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை உயர்த்த முடிவு செய்தன. ஆனால் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல் காரணமாக மத்திய அரசு அதற்கு அனுமதிக்காத காரணத்தால் தேர்தல் முடிவுகள் வெளியானதும் உயர்த்தப்படும் என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டதால் அதிக நஷ்டம் காரணமாக பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாய்க்கு மேல் உயர்த்த அனுமதிக்குமாறு எண்ணெய் நிறுவனங்கள் மத்திய அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளன. மேலும் இந்த விலை உயர்வு அறிவிப்பு எந்த நேரமும் வெளியாகலாம் என்று எண்ணெய் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மருத்துவமனையில் இந்திய அரசு கள விளம்பர அலுவலகம் சார்பில் அசாம் மாநிலத்தவர்களுக்கு மருத்துவமனை செயல்பாடுகள் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. அசாம் மாநிலத்திலிருந்து புதுவைக்கு இந்திய அரசு கள விளம்பர அலுவலகம் சார்பில் பத்திரிகை செய்தியாளர்கள், சுகாதார அலுவலர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் பல்வேறு திட்டப்பணிகள் பற்றி அறிந்து கொள்ள வருகை புரிந்துள்ளனர். அவர்கள் புதுவை நலத்திட்டங்கள் குறித்து தலைமை செயலரிடம் கேட்டு அறிந்து கொண்டதும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு நடைபெற்ற கருத்தரங்கில் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கஸ்தூரி தலைமையில் நடைபெற்ற மருத்துவமனை செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கள விளம்பர அலுவலர் தலைமையில் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுவை மணவெளி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை மணவெளி தொகுதி சாமிக்கண்ணு தனமால் திருமண நிலையத்தில் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் தலைமையேற்று ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின், புடவை, மாணவர்களுக்கு விளையாட்டுப் பொருட்கள், சலவை பெட்டி போன்ற பொருட்களை நலத்திட்ட உதவியாக வழங்கினார். விழாவில் கழக அவைத் தலைவர் பாண்டுரங்கன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரியசாமி, பாஸ்கர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் மணவெளி தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிறைவில் தொகுதி பொருளாளர் குமுதன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.